கடந்த 5 ஆண்டுகளாக எம்கே ஆசியா புரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் அழகராணி போட்டியில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக அண்மையில் சர்ச்சைகள் எழுந்தன. இது குறித்து அப்போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர் ஒருவர் போட்டியின் நிர்வாகத்தில் சில முறைகேடுகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் அக்குற்றச்சாட்டை மறுத்து அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி முரளி கண்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். அழகுராணி போட்டியில் பங்கேற்கும் அனைவருடனும் முறையான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு போட்டியின் விதிமுறைகள் தெளிவாக விளக்கப்பட்டு அவை பின்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதேவேளையில் போட்டியாளர்கள் போட்டியில் பங்கேற்க தேவையான அனைத்து பயிற்சிகளும் முறையாக வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எம்கே ஆசியா ப்ரொடக்ஷன் ப்ரூவன் கம்பெனி மலேசியாவில் வின் பண்ணி வெளிநாட்டு வரைக்கும் போய் இன்னைக்கு அங்கீகாரம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அஃப்கோர்ஸ் டேபிள் செல்னு ஒன்று இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும். நான் இங்கே சோஷியல் செய்ய வரல, நாங்கள் எம்பவர்மெண்ட் பண்ணும் போதும் எங்களோட இதையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நாங்கள் செய்கிறோம். அவங்களுக்கு ஹோட்டல் அவங்க கொடுத்த 2000 வரைக்கு ஹோட்டல் அக்கமடேஷன் 3 நாள் 2 ராத்திரி சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் கோர்ஸுக்கு கோச் வெளியேந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு பாட்டும் ஒரு விஷயமும் நாங்கள் செலவு பண்ணி அவங்க கூட ஈக்குவலாக செஞ்சுருக்கோம். இப்போ அவங்க ஒண்டிக்கு நான் மாதிரினா மொத்தங்க 10 பேர். ஓகே, புட் ஆர்டர் ஆன் சைட், இதெல்லாம் ஓகே. டிக்கெட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஏன் அவங்க வித்ட்ரா பண்ணாமல் மல்லு கட்டி போய் 15 டிக்கெட் 13 டிக்கெட் விற்றாங்க? அவங்க விற்காமல் இருந்திருக்கலாமே. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி அந்த நிமிஷத்தில் அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாமே. அவங்க சொன்ன கேள்வி தான், அந்த 13 டிக்கெட் அவங்க தான் ஹையஸ்டாக வாங்கியிருக்காங்க. இதனிடையே திருமணமான ஒருவரின் பங்கேற்பு தொடர்பான குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முரளி, அது அனைத்து போட்டியாளர்களின் ஒப்புதலுடன் நடந்ததாகவும் இதில் விதிமுறை மீறல் நிகழவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். நாங்கள் அவங்க ஜாயின் பண்ணும்போது மிஸ்ஸாக தான் ஜாயின் பண்ணாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம், நம்மளோட பேஜ் 3ஆம் மாதம் முடிஞ்சிடும், ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு. அதே மாதிரி அவங்களோட பேஜன் டைம் 3ஆம் மாதம் முடிய வேண்டியது கண்டெஸ்டனோட பேமெண்ட் லிஸ்ட்டு கூட நம்மகிட்ட இருக்குது. அந்த டைம் யாரும் கம்ப்ளீட் பண்ணாதனால தான் நம்ம கேரி ஃபோர்வர்ட் பண்ணோம். கேரி ஃபோர்வர்ட் பண்ணும்போது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்காக நாங்கள் செய்யலை. நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் கேட்டோம். இந்த பக்கத்து இருக்க 3 மிஸ்ஸஸ் கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைலாம் உள்ளவங்க, இங்கிட்டு உள்ளவங்க 7 பேருமே வெறும் மிஸ்ஸஸ். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே மாதம் கேப். இந்த 1 மாத கேப்பில் எங்கள் மனசாட்சி எங்கள் கிளாஸில் இவங்களை எடுத்து இங்கே போடுறதுக்கு எங்களுக்கு ஒத்து வரல. அதுக்காக தான் நாங்கள் மீட்டிங்கே கூப்பிட்டோம். அப்போ அந்த மீட்டிங்கில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, எங்களுக்கெல்லாம் ஓகே, ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா தானே ட்ராவல் பண்ணோம், இந்த 1 மாதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க அன்றைக்கி ஆர்கியூ பண்ணும்போது நாங்கள் ஒன்றே சொன்னோம், வி கோ ஃபார் ஹையஸ்ட் சப்போர்ட். எங்கேயுமே நடக்கிறது என்னென்னா அதிகமாக கொடுக்குற சப்போர்ட்டு தான் நம்ம போவோம். அப்போ நம்ம கேட்டோம் எப்படின்னு, சரின்ட்டாங்க. அப்போ அவங்க சரின்னு சொல்லி தான் அந்த ஜேர்னியே போனாங்க. இக்குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முரளி கூறினார். எம்கே ஆசியா புரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தனது மரியாதை மற்றும் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்த தொடர்ந்து செயல்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.